Welcome to another vlog, Lazy Beast. Yes. இந்த வீடியோஸ்ல நிறைய பேருக்கு வந்துட்டு நாங்க இன்ட்ரோடக்ஷனே ப்ராப்பரா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் டெலிஃபோன் கால்ல வந்துச்சு. ஸோ அதனால பார்க்க முடியல. எனக்கு டெலிஃபோன் கால்ல வந்துச்சு. நீ அதையும் நீ பார்க்கணுமா? ஸோ என் பேர் கிஷோர், லேசி பீஸ் அது உங்களோட சேனல். என்னோட பேர் வந்து கிஷோர், என் பேர் வந்துட்டு புஷ்பகரன். அவன் சத்தமா பேச மாட்டான், அவன் பேச மாட்டான் கைஸ், அந்த மாதிரி அவன் பேசுவான். நம்ம வந்து டிசென்ட்டா மெயின்டைன் பண்ணுவோம். ஊர்ல நம்மள ஏற்கனவே வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்கானே. இங்க வந்து அது இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டோம், நாங்க மறுபடியும் வரோம். சார் இங்க அது நம்ம பண்றது கிடையாது, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அதாவது இந்தியன்ஸ் மேல ஒரு வெறுப்பு கிரியேட் ஆகிருக்கு. அது பிகாஸ் ஆஃப் சோ மெனி ரீசன்ஸ். நாங்கள் இந்த வீடியோவில் பேசினோம்னா மேபி பேன் ஆனாலும் ஆகிடுவோம், இல்லாட்டி நிறைய ஹேட்டர்ஸ் வாங்கி கட்டிக்குவோம். ஸோ அதை பற்றி நாங்கள் எதுவுமே பேசல. இது ஒரு ஜாலியான சேனல், ஸோ அதனால ஜாலியாக தான் பேசுவோம். பேச வேறு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய சம்பவங்கள் எல்லாம் பண்ணாம ரொம்ப குட்டி குட்டியா இந்த வீடியோஸ் எடுக்கிறதுல நம்ம எங்கேயோ இருக்கு உலகம். நான் அங்கே ஒரு மூலையில உட்காந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இல்லை இது ரேசிசம் இல்லை, என் ப்ராடக்ட் என் ஃபோனை வந்து தூக்கிட்டு போயிடுவானுங்களோன்னு பயம், அவ்வளோதான். எங்கே விட்டேன்? நான் பேசுறதே பெரிய விஷயம். ஷார்ட் டர்ம் மெமரிலெஸ் வச்சுட்டு நான் என்ன பண்றது? நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. நாங்க வந்து ஏதோ ஒரு மூலையில உட்காந்து எடுக்கிறோம். ஆமா, நீயும் சொல்ல. ஆக்சுவலா நாங்க வந்துட்டு அவ்வளோ வைலேஷனா மட்டும் மீண்டும் ஒரு ஒன்றை மட்டும் சொல்ல அந்த மாதிரி நாங்க எதுவும் பண்றது கிடையாது. நாங்க அந்த அளவுக்கு ஊருக்குள்ள வைலேஷன் பண்றது கிடையாது. கிரீன் சிக்னல் அப்படியே கிராஸ் பண்ணுவாரு, அந்த மாதிரி சின்ன சின்ன வைலேஷன் பண்ணுவாரு. எனக்கு இந்தியாடா, born and brought up in India. அந்த ஒரு பேசிக் ஃப்ரீடம் எனக்கு டோர்ல வேணும். ஆமா, வண்டி வந்துகிட்டே இருக்கும், ரோடுக்கு நடுல கிராஸ் பண்ணுவாரு, அசிங்கமா திட்டுவான். அவ்வளவு. இவர் வந்துட்டு அமெரிக்கால பிறந்துட்டு இங்கிலாந்துல வளர்ந்தாரு. ஸோ ஒரு ரோடு நின்றுதான் கிராஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இல்லைன்னா நம்மள வந்து கேவலமா பாப்பானுங்க. அவனுங்க எதுக்கு அவனுங்களே ரோட் அழகா கிராஸ் பண்றானுங்க சிக்னல் போடுறதுக்கு முன்னாடி. அது அவனுங்களே சொல்ல மாட்டாங்க. நான் ஒரே விஷயத்துல மட்டும் நான் நிக்கிற சிக்னல் ஏரியால வந்துட்டு குழந்தைங்க நிக்குதுன்னா அப்ப நான் வந்து சிக்னல் வெயிட் பண்ணி போவேன். நான் நம்மளை பார்த்து வண்டி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தினால. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நானே சின்ன பையன் தான் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகலையா? நான் நிறைய விஷயத்துல நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காசுல அது வேற மாதிரி விழுந்தது. சரி, ஓகே. இந்த ஊர்ல நிறைய பேர் இந்த மாதிரி போட்ல வந்துட்டு ஸ்டே பண்ணுவாங்க, முகவாசி இந்த வீக்கெண்ட் அந்த மாதிரி. போட்டு வந்திருக்கீங்க ஹூடி. நான் ஆக்சுவலா வந்துட்டு இன்னைக்கு குளிரா இருக்கும், பிளஸ் இன்னைக்கு ஷோல்டர் ஒர்க் அவுட்டு அண்ட் ஆப்ஸ் தானேன்னு சொல்லிட்டு தெரியாம ஹூடி போட்டு வந்துட்டேன். ஆனா வெயில் கொளுத்தி எடுக்குது. சென்னையிலே வந்து ஸ்வெட்டர் போட்டு சுத்துறானா எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கும். அடிக்கிற வெயில்ல ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுன்னு சந்தானமா அடிக்கிற வெயில் 25 டிகிரில நல்லா ஹூடி போட்டு. ஓகே, ஆக்சுவலா தாங்க முடியல. சரியான ஒரு நிமிஷம் அங்கே பாரு. போட்டு விட்டுறாங்களா? அவங்களுக்கு அந்த திறமை இருந்து ரிவர்ஸ் எடுக்கிறாங்களா வண்டியை? திறமை இல்லையே. அவங்க திருப்புறாங்களா இல்ல ரொம்ப நேரமா அங்கே நடுவில் பல்ட்டி அடிச்சுட்டு இருக்காங்க. இதே கேரளால வந்துட்டு சுண்டல் அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க. நான் வெக்கேஷன்ல வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு போவேன். மற்றபடி தெரியல எனக்கு. ஆமா, அப்படிதான். ஆனால் நல்லா நான் லைக் பேசிக்காவே கொஞ்சம் டேலண்ட் அதிகமா இருக்கு. லாங்குவேஜ் ஈஸியா கத்துக்குவேன். ஒரு ஹைபிரிட்.
ரேசிசம் பேசுறான், என்ன ஹைபிரிடுங்கிறான். கரெக்ட் தானே? பத்தியா இங்க ஒரு பச்சை கலர்ல தெரியுதா தமிழ் தமிழ் ரத்தம். உலக தமிழ எனக்கு அண்ணன் தம்பிதான், தொகப்பா இததான் எனக்கு சொல்லி கொடுத்தான். எப்படி தெரியுமா, ஓகே ஓகே படத்துல வந்து சந்தானம் மன்சிகாவை கூட்டு போயிட்டு இந்த கிளிஸ்டி உன் ரத்தமும் சிவப்பு, ஏன் ரத்தமும் சிவப்பு, பிளட். அந்த மாதிரிதான் இது தமிழ் ரத்தமா. நான் கூட இன்னொரு காமெடி சொல்றேன் நினைச்சேன். இந்த மோத்து பார்த்துட்டு ஃபுல் மாப்பிள்ள இருக்கேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அது நீங்க காலைல இருந்தீங்க ஃபுல் மப்புல மான்ஸ்டர் குடிச்சு சரி. ஆமா, அது என்னன்னு தெரியல. இப்போ இது என்ன சொல்றது, ஒர்க்கு, வீட்டுல போயிட்டு சமைக்கிறது, அந்த மாதிரி நம்மளோட லைஃப் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாமே. எதுக்கு வந்து நீங்க போன் போய் அனுப்பிட்டு பண்ணலாம். பேசிக்கலி 90s கிட்ஸ் சோம்பேறி பண்ணணும். அப்படி தெரியல. ஆப்பிள் வந்து ஒரு மொக்க வாட்சி நினைக்கிறேன். இல்ல இங்க பாருங்க, தெரியுதா? அதே மாதிரிதான் எதுலயே தெரியும். சாம்சங்ல இப்படி காமிக்குது. தெரியுதா? சைக்கிள்ல போறோம், கண்டிப்பா சலுக்கு தூக்கிட்டு போயிடும் நினைக்கிறேன். காலையில தூக்கிட்டு போயிடும். இந்த ஊர்ல வந்துட்டு ஈஸியா திருட்டு போறது வந்துட்டு நிறைய இருக்கு. அதுல ரெண்டு முக்கியமான விஷயம், ஒண்ணு சைக்கிள், ரெண்டாவது போன். அப்புறம் அது நான் ஆல்ரெடி வித்துட்டேன். இவனோடது வந்து சேல்ல கிடக்குது, எடுங்க. ரொம்ப நாளா கிளியரன்ஸ்ல போட்டு வச்சான், யாரும் வாங்கல. அவன் கடைசியில கிவ் அவே பண்ணலான்னு இருக்கான். யாராவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. பேரு புஷ்பகரன், வயசு வயசு தேவையில்லை, வயசு பிரச்சனை கிடையாது. ஆமா, அடுத்து கிளவே கூட்டு நீங்க ரொம்ப அதிர்ஷ்ட கம்பெனி பொறுப்பாக கிட்டத்தட்ட மேட்ரிமோனியல் மாதிரி பண்ணிட்டேன். ஆமா, இது மெயின். ஏன்டா ஆச்சு? சரி, சின்ன கிளிச்சு. வெயில்ல இருந்து தப்பிச்சோக்கெல்லாம் பார்த்தா கிட்ட கிட்ட கொண்டு வந்து இங்க வெயில் இருக்கா? அங்கதான் வெயில். நீ உட்காந்துட்டு நாளைக்கு மேல ஸ்ட்ரெயிட்டா வெயில் அடிக்குது. அப்படியே அது நீ அங்கே உட்காந்து இருக்குங்க. நானே கேமரா புக் பண்ணிட்டேன். அந்த பக்கம் டாய்லெட் இருக்கு, அது அசிங்கமா தெரியும் ஃப்ரேம்லாம் சொல்லிட்டு இப்படி வச்சு. இன்னும் இல்ல, அவசரத்துக்கு இங்கதான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு. இல்ல, அவங்க யூகேனா ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படியே நினைச்சிட்டு இருக்கட்டும். ஏன் நம்மளா அசிங்கப்படுத்திக்கணும்? அப்படி ஒண்ணும் இல்லைங்க, நம்மளோட நமக்கு தானே தெரியும், அவங்களுக்கு தெரியாது. நல்லதாண்டா கட்டிக்கிறாங்க. நம்ம ஊரை மோசமா இங்க வந்து இங்கேயே குடிப்பானுங்க, குடிச்சுட்டு அங்கேயே ஒண்ணு கடிப்பானுங்க, அப்படியே படுத்துருவானுங்க. நம்ம ஊர்ல கூட கொஞ்சம் குடிச்சு கொடுத்து விளையாடுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு டீசஸ் கிரீன் அழிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். பத்திக்கிச்சு அதை பாருங்க எவ்வளவு ஓடுறாங்க பிடிச்சிட்டு. கத்தப்பாட்டையில குடிச்சு சாப்பிட்டா அமிர்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி பால்புலி. ஆனா இந்த ஊர்ல இதை பிடிச்சி சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் கழித்திங்க வேண்டியதுதான் நீ. இல்லையே, எல்லா அதுவே கிச்சு கிச்சு பண்ணிக்குதுடா. ஸ்வான்ஸ் எல்லாமே இந்த கிங்குக்கு தான் சொன்னவா. வாத்துக்கறி சாப்பிட்டா அமோகமா இருக்குமே. அதான் நம்ம ஊர்ல வாத்துக்கறி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த ஊர்ல வாத்துக்கறி சாப்பிட்டா கறி காணாம போயிடும். பரவாயில்ல, அது மேலேயும் இல்லாம கீழே இல்லாம. இது உள் நீச்சலாம், நாய் அது நீச்சல் அடிக்குது. அது மேலேயும் இல்லாம கீழே இல்லாம நடுவுல போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஓவர் வெயிட்டா இருக்கும் போல, முன்னாடி தொப்பை தள்ளுது போல செட் பண்றப்போ. தொப்பைன்னு சொல்லப்போ எனக்கு ஒரு ஆளை ஞாபகம் வருது. அந்த ஆள் உனக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். பெரிய தொப்பை வச்சிருக்கேன். வச்சிருப்பானா நான் இல்ல. அது பெண் வேடத்தில் ஒரு ஆண், நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்க, அவங்களுக்கே புரிஞ்சிடும். நான் எதுவும் பேசலப்பா. தம்பி பல்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்க தானே பண்றீங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்றீங்க. குருவி நீங்க தானே. இல்ல புரியல. ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படிக்குன்னு என் பேரை அழகா போட்டுற நீ. எல்லாமே உங்ககிட்ட தான் கத்துக்கிறோம் நாங்க. அப்புறம் என்ன இருக்கு?
நல்லதுல எதுவுமே சொல்ல மாட்டேன்ல. இதே ஒரு நல்ல மார்க் எடுத்தேன்னா சொல்ல மாட்டான், இல்லை ஒரு நல்ல விஷயம் பண்ணனா சொல்ல மாட்டான். என்னென்ன கலிசட வேலை பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இப்படிக்கு என் பேரை போட்டுரு. கிராஜுவேஷன் நான் படிச்சு நான் தானே வாங்கினேன், எனக்கே சொல்லி கொடுத்தேன். நீ சும்மா வச்சு சொல்றேன், வீடியோக்கு வேண்டியதை சொல்றேன். யார் நீயே பல்லு வளர்க்கற வேண்டிய பக்கத்துக்கு போய் சொல்லுவேன். ஆனா இல்ல இல்ல அதுதான் best. அதுதான் அந்த மாதிரி சொல்றேன். எனக்கு தெரியும் நீ இதுக்கப்புறம் அங்கேதான் வருவேன்னு எனக்கு தெரியும். நீ எதுவும் சொல்ல வேணாம், அவங்களுக்கே தெரியும்.